முன்னாடி வாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தர போகிறார். ஆமென் சொல்லுவாங்க. அவர் கொடுத்துக்கிற விடுதலை மெய்யான. அப்படி இங்கே சேரில் கூட ஒரு 3 சேர் இருப்பாங்க. தம்பி மாத்திர அப்படி வாங்க, முன்புறம் போச்சாரு. நீங்கள் சகோதரிகள் அந்த பெண் பிள்ளைங்களாம் முன்னாடி வாங்கல, முன்னாடி வாங்க. வெளியே நிற்கிறாங்க பாருங்க, நீங்கள் முன்னாடி வாங்க. எல்லாம் கொஞ்சம் வாங்க, முன்னாடி வாங்க, நல்லா முன்னாடி வாங்க. அவங்க கொஞ்சம் அப்படி உட்கார வைங்க. கர்த்தருக்கு தான் மகிமை உண்டாகட்டும். அந்த தம்பி மாத்திரம் முன்னாடி வாங்க வாங்க. இப்போ ஜெபம் பண்ணி ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் தர போகிறார். ஆமென். சத்தமே வரலையே, கரங்களை தட்டி வரலையே சொல்லுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வருஷம் இங்கே வரும்பொழுது ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து நம்ம ஜெபிக்கிறது வழக்கம் இல்லைங்களா? ஏன் இந்த நாளில் இந்த திருச்சபைக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் வைத்து இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சபையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமே. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நல்ல சத்தமாய் வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது கரைகளை தட்டி ஒரு சொல்ல ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த புதிய அபிஷேகம் இங்க வரும். சங்கீதம் 92:10 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதம் 92:10 சொல்ல புது எண்ணெயால். அப்போ ஒரு புது அபிஷேகம் இந்த சபைக்கு வேணும். வேணுமா வேண்டாமா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த அபிஷேகம் தான் சபையை மாற்றும். ஆவியானவர் இல்லாமல் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் குறைச்சிருக்கு. ரொம்ப எக்கோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. எக்கோ மட்டும் குறைச்சிருக்கு. எக்கோ குறைச்சிருக்கு. சவுண்டு குறைப்பாங்க. எக்கோ. ஜீசஸ் ஹல்லேலூயா. இல்லையா? ஆவியானவர் இல்லாம சபை ஒன்றுமே இல்லை. ஆவியானுடைய வல்லமை தான் சபையை மறுரூபமாக்கிவிடும். ஆகையால எசேக்கியேல் 36:26 என்ன சொல்ல வருகிறார் என்றால், அங்க உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஆவியை நான் வைப்பேன். சத்தமே வரலையோ? ஆமென் சொல்லுங்க. உங்க உள்ளத்துல என்ன செஞ்சிருவேன்னா ஒரு புதிய ஆவியை நான் வைப்பேன். அந்த வசனத்தை கை கொள்ளும்படிக்கு, கட்டளைகளை கை கொள்ளுகிறதான ஒரு இருதயம் வர வேண்டுமானால் ஆவியானவர் தான் நடத்துக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த புதிய அபிஷேகம் இந்த சபைக்கு வேணுமா? எத்தனை பேருக்கு அந்த புதிய அபிஷேகம் வேணும்? இப்போ இந்த அபிஷேகம் என்ன செய்யும்னு சொன்னா, நீங்க வேதத்துல பார்க்கும்போது, நீங்க யோவான் 16:13 பார்க்கும்போது சொல்கிறாரு, அந்த சத்திய ஆவி சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஆமென். இப்ப இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு புரியல? நல்லா பாருங்க. இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டுல ஒண்ணுமே புரியாது, லேவியராகமெல்லாம் ஒண்ணுமே புரியாது. உண்மைதுங்களா? புதிய ஏற்பாட்டு புத்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்சா ஒரு புரிந்தது போல தெரியும். அதோட விளக்கங்கள் என்னது தெரியாது. ஆனால் இதெல்லாம் நான் விளங்கி கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஒரு அபிஷேகம் மிக அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் ஒரு புதிய காரியம் இந்த சபைக்கு செய்வேன். ஒரு புது இடம் தருவாரா? புதிய மக்களை தருவாரா? ஆமென் சொல்லுங்க. புதிய காரியம் நடக்குமா சபையில? உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாத ஒரு காரியம் நடக்கும்னு சொல்றவங்க தான் ஆமென் சொல்லணும். வசனம் பொய் அல்ல. வசனத்துல ஜீவன் இருக்கிறது, வசனத்துல வல்லமை இருக்கிறது. வசனம் தான் நம்மை வாழ வைக்கக்கூடியது, வசனம் தான் நம்ம உயிர்ப்பிக்க கூடியது. அப்போ இந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு ஆமென் சொல்லி, இந்த வசனங்கள்லாம் வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறதா? ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்குது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ளதான் எல்லாமே. அப்போ அந்த வசனங்களை நீங்க ஆமென் சொன்னா உங்களுக்கு அப்படியே நடக்கும். அந்த வாழ்க்கையில ஒரு புதிய ஜெப ஆவியை தருவார். புது தரிசனங்களை நீங்க பார்க்க போறீங்க. இந்த வருஷம் அது நடக்க போகுது. ஆமென். இப்போ உங்களுக்கு அபிஷேகத்திற்காக நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, அந்த அபிஷேகம் என்ன செய்யுன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டெல்லாம் அறுத்துரும். எத்தனை பேருக்கு கட்டு இருக்கிறது? வியாதி கட்டுகள், மரண கட்டுகள். சங்கீதம் 18:4 எடுத்து பாருங்க. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை சுற்றி கொண்டது, நான் இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன். அப்போ ஒரு விதமான மரண கட்டு. சில பேருக்கு இளம் வயதிலேயே மரணம் இல்லைங்களா? இப்போ வந்திருக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கையில தோல்வி உண்டாகும். உடனே மனசுல என்ன வருது? நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க மரண கட்டுல இருக்கீங்க. வாழ்கிறதை பார்க்கல சாவது நல்லமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அடிக்கடி தோன்றுகிறது என்றால் கண்டிப்பா நீங்க அந்த மரண ஆவியினுடைய ஆளுகைக்குள்ள உள்ள இருக்கிறீங்க. நல்லா பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் கூறுகளை உடைத்தவர், மரண வல்லமையில நிர்மூலமாக்கினவர், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசுடைய தலையை நசுக்கினவர் தான் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர்
பேருக்கு செத்துணும்னு என்ன வருது? வாழ்க்கையில எல்லாருக்கும் போராட்டம் இருக்கும். போராட்டம் தான் வாழ்க்கை. நல்லபடியா இருக்கும்ன்றதுதான் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு. நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், நன்மைகள் வரும், இழப்புகள் வரும், தோல்விகள் வரும், மன சஞ்சலங்கள் வரும். ஆனா எல்லா காலகட்டத்திலையும் நீங்க மனரமியமா வாழ கத்துக்கணும். வாழ்றதுதான் வாழ்க்கை. தோல்வி ஒண்ணு பெருசல்ல. தோல்வியை வெற்றியை மாற்றுகிற இயேசுவானவர் எனக்கு இருக்கிறார். உலகத்துல உனக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு. நீ திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கையை ஒருத்தர் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஒரு காரியம் நம்ம இன்றைக்கு பார்த்தோம். எசேக்கியேல் 36:26 வசனத்தையே வாசிக்கவில்லை. ஏன்னு சொன்னா நமக்கு ஏற்கனவே 8:45. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். பிறகு ஒரு 20 நிமிஷமாவது உங்களுக்கு செய்தியை கொடுத்து அந்த செய்தி இறுதி நிறைவுக்குள்ள போனா 9:15 ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்ணி வெளியே போகிறதுக்கு 9:30 ஆயிடும். அப்படி தானுங்களா? அது என்ன, நம்ம எல்லாம் சுருக்கமாய் ஆண்டவர் நம்ம மகிமைக்காய் புரியும்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும். செய்தி மிக அவசியம். உண்மைதானுங்களா? செய்திகள்லாம் இந்த வாரத்துல நாங்க திருச்சபையில உயிர்த்தெழுந்த காரியங்களை குறித்து நாம ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்தார். அதே சத்தியத்தான் உங்களுக்கு நீங்க சொல்ல போகிறேன். செய்தியில ஒரு வித்தியாசத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க பார்க்க போறீங்க. சரி, இப்போ கட்டுலாம் இருக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த வருமானத்துல கட்டு இருக்குது? எடுக்கிற வேலையில எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, அப்படியே கட்டப்பட்ட நிலையில இருக்கிறேன். கடன்காரங்களா எத்தனை பேர் இருக்கீங்க? கையை ஒருத்தர் ஆமென்னு சொல்லுங்களேன். கடன் நெருக்கடி, பணப்பற்றாக்குறை, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, வருமான ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்வீர்களா? ஒரு கட்டுண்ட ஒரு நிலைதான். ஆனால் இன்னைக்கு அந்த கட்டிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு யார் தெரியுங்களா? தேவ ஆவியானவர் இறங்குவார். ஆனால் கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. உண்டுன்னு சொல்றாங்க தாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவராலதான் விடுதலை உண்டு. நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சிம்சோன் என்கிற மனுஷனை புது கயிறுகளினால கட்டி வச்சாங்க. நல்லா பாருங்க, கட்டப்பட்ட ஒரு நல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வருமானத்துல பயங்கர ஒரு கட்டு நெருக்கடிகள். ஆனால் இன்னைக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும். இப்ப இந்த பகுதியில ஒரு இடம் வாங்கணும். இடம் வாங்கணும் இல்லைங்களா? எவ்வளவு சொல்றாங்க இடம் இந்த பகுதியில? 35 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. ஆமென்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் ஆர்டர் கொடுத்தா சபையை தாங்குறவங்க கையை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். எல்லாம் கொடுத்துட்டு போடலாம். ஒரு 35 பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்க யாருக்காக? சபைக்காக நீங்க செய்யும் பொழுது உங்க குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு தாவீதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இவ்வளவு சொத்துக்களை, வெள்ளியையும் தங்கத்தையும் மரங்களையும் வெளியேறப்பெற்ற கற்களை எல்லாம் நான் சபதரித்து வைத்தேன். யாருக்காக தெரியுங்களா? அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக. அப்போ ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுங்களா? உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன். கட்டுவார ஆண்டவர். ஆலயத்தை கட்டுவதற்காக யாரெல்லாம் தூணா இருக்கீங்களா? இப்போ நீங்க கொடுங்க, காணிக்கெல்லாம் இப்ப கேட்க வரல. முதல்ல நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்னை கொடுக்கிற கரமை மாத்துங்க ஆண்டவர். நான் கொடுக்கணும் அந்த சபைக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஏழைகளுக்கு கொடுக்கணும். அந்த கை எப்பவுமே கொடுக்கிற கரங்களே ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த கொடுக்கணும்னு சொன்னா உங்க கையில வரணும் இல்ல. இப்ப தாவீது சொல்ற உங்க கரத்திலிருந்து வாங்கி அதை உங்களுக்கே நான் கொடுக்கிறேன். அப்ப வாங்கணும்ல, ஆண்டவர் இருக்கிறது நான் வாங்கணும். ஆனா வாங்க கூடாதபடிக்கு ஒரு கட்டு ஒன்று இருக்கும். இருக்குதா இல்லைங்களா? இப்ப இவனை லேகி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது நல்ல ஒரு அருமையான வார்த்தை, எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். அப்போ நியாயாதிபதிகள் 15:14 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதுனால நல்லா பாருங்க, புயல்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் எல்லாம் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிட்டுன்னு சொல்றவங்க நல்லா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பவுலும் சீலாவும் நல்லா பாருங்க, நடு ராத்திரியில அந்த 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 அவங்க நல்லா ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பி நடு ராத்திரியில தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கதவுகள்லாம் திறந்தது, கட்டுக்கெல்லாம் அருந்தது. அதுல அங்க சொல்லப்படுது எல்லாருடைய கட்டெல்லாம் அருந்தது. எப்பொழுது நல்லா பாருங்க, ஆவியானவர் வருவாரானால் அந்த வல்லமை வரும்பொழுது உங்க கட்டெல்லாம் இன்னைக்கு அரும் இல்லையா? ஒருவேளை உங்க பாருங்க, வாழை பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. பாவம் விடுதான், பாவ கயிறுகள். அதோ நம்ம நீதிமொழிகள் 5:22 சொல்கிறார், துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளினால கட்டப்படுகிறான். வாழை பிள்ளைகள் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? செல்போன் அடிமைத்தனம். உண்மைதானே தம்பி? அப்படிதானே? செல்போனை விட முடியல. அப்படிதானே? பின்னாடி உட்காந்து பிள்ளைங்களா சொல்லுங்க, அவன் செல்போனை விட முடியுதா? நல்லதை பாரு, தப்பு இல்லை. நீ வந்ததற்கு அந்த வாழை பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, நல்ல கையை தட்டி அந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகுது. இன்னைக்கு ஒரு விடுதலையை தரப்போற ஆண்டவா. வாலிபர்கள் சபையில தூணா இருக்க போறாங்க. சபையே நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இல்லையா? எதை நீ விட முடியல நினைக்கிறாயோ அது அடிமைத்தனம். புரிந்துக்கோ. வாலிப பிள்ளைலாம் கவனிச்சுக்கோ. எதை உன்னால விட முடியல, செல்போன் என்னால முடியாதுன்னு சொன்னா அது ஒரு அடிமைத்தனம்.
யோவான் 8:34 ஆண்டவர் இயேசு சொன்னார், புரிஞ்சுக்கோங்க, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இப்ப குடிக்க ஆரம்பிச்சு வைத்துக் கொள்ளுங்க, கண்டிப்பா உன்னால விட முடியாது. குடிக்காரல பாருங்க, 15 வயசுல ஆரம்பிச்சேன் ஐயா, நிறைய பேர் என்கிட்ட ஆலோசனைக்கு வந்திருக்கேன். 15 வயசுல நான் ஆரம்பித்தேன், இப்போ 45 வயசு 50 வயசு ஆகுது, முடியல, விட முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு முறை நீ குடிச்சேன்னு சொன்னா உன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு அசுத்தாவி உன்னை ஆட்கொள்ளும். நீ விடணும்னு நினைச்சாலும் கவனிச்சுக்கோ. பிள்ளைங்கள்லாம் சிகரெட் பிடிக்கிற, பார்க்க போறேன், ஒரு பெண்ணை பார்க்கிறேன், இல்ல ஆபாச திரைப்படம் பார்க்கிறேன், அசுத்தமான எண்ணங்கள் உனக்கு வருது என்று சொன்னா, அச்சோ இது பாவமாச்சே, இது மனசுல கெடுதலை உண்டு பண்ணுது, இது அசுத்தம் அல்லவா. வாலிப பெண் பிள்ளைகளை கவனி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ சொல்லுவாய் சொன்னாலும் அது உன்னை விடாது. ஏன்னு சொன்னா, ஒரு முறை நீ பாவம் செய்துட்டா உன்னை ஒரு கட்டுறான் சாத்தான். அசுத்தாவி உன்னை கட்டுறது, உன் கண்ணை கட்டுறான், சிந்தையை கட்டுறான், இருதயத்தை கட்டுகிறான், உன் நினைவை கட்டுகிறான். வெளியே வரணும் நீ எவ்வளவு நினைச்சாலும் கண்டிப்பா முடியாது. ஆனா உங்களால வெளியே வர முடியும். யாரால தெரியுங்களா? இயேசுவானவரால். ஏன்னா பாவத்தை ஜெயித்தவர் அவர்தான், பாவத்தின் வல்லமையை முறியடிச்சவர் அவர்தான். அப்ப அதுல இருந்து நீ நல்லா வெளியே வர முடியும். ஒருவேளை வந்திருக்க வாலிப பிள்ளைகளா பார்க்க, நீ ஏதோ ஒரு பாவ கயிறுகள், துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகள் என்ன செய்கிறான், அவன் கட்டப்படுகிறான். சில வல்லமைகள் உனக்குள்ள அசுத்த சிந்தை அப்படியே உன்னை போராடிட்டே இருக்கும். இச்சையான ஒரு காரியங்கள் ஏதோ ஒன்று உன்னை ஆட்கொள்ளுகிறதுனால், ஒரு கண்ணுல ஒரு இச்சை உன்னை ஆட்கொள்கிறதுனால அவனை சீக்கிரம் விட முடியாது. பாருங்க, சின்ன வயசு தான் அந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க. குடிக்க நீ ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு அடிமைத்தனம். நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெரிய பாவ வல்லமைக்குள்ள நிறைய வாலிப பிள்ளைங்களாம் அப்படியே சிறைப்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் தர போகிறான். இன்னைக்கு இந்த எண்ணெய் நீ சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அப்போ உங்க தலை மேல நாங்க ஜெபம் பண்ணி பாஸ்டர் அவங்க வைப்பாங்க, வைக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது இல்லைங்களா? இப்ப வாலிப பிள்ளைங்க மத்தியில பாவ இருள், அந்த இருளின் ஆதிக்கம் விட்டு விலக போகுது. நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன் பாருங்க, பாவம் நல்லா தான் இருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்குற ஆலோசனை என்னன்னாக்கா, உனக்கு அரிக்குதுன்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கேன், சொரிவேன், நல்லா சொரிய என்ன இருக்கும், இன்பமா தான் இருக்கும். ஆனா சொரிஞ்சு விட்டுடும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரத்தமும் ரணமும் வேதனை தான் இருக்கும். பாவம் என்பதும் அப்படிதான். ஆபாசத்தை பாரு, சினிமாவை பாரு, டிவியை பாரு, சினிமா உலக தலைவர் இருக்காங்க பாருங்க இல்லையா, இவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, யாரையும் குறையெல்லாம் சொல்லல, இந்த நடிகர் அந்த நடிகர் இல்லையா. நீங்க பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி லாபம் என்ன? எல்லாம் பாருங்க, உனக்காக உயிரை கொடுத்த இயேசு ஒருவர் இருக்கிறார், உன்னை வாழ வைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார், உன்னை விடுவிக்கக்கூடிய தெய்வம் இருக்கிறார். உங்களால சினிமா நடிகர்லாம் பழைக்கிறாங்க, உங்களாலதான் அவங்களாம் முன்னேறி இருக்கிறாங்க. நீங்க முன்னேறத பாரு. வாழ்க்கையில முன்னேறும் என்பது ஆண்டவரால தான் முடியும். நீ தேவனை பிடிப்பாயானால் விடுதலை உண்டாகும். இப்போ வாழ்க்கையில இப்போ ஒரு காரியம் நீங்க நான் சொல்லுவேன், அறிக்கையிடணும், நீங்க என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரை, என்ன நீர் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த சபையை புது எண்ணெயெல்லாம் அபிஷேகம் பண்ணுவா. உங்க பாஸ்டர் மார்ட்டினை வல்லமையை பயன்படுத்த போகிறார். பிசாசெல்லாம் ஓட போகுது, வியாதிகள்லாம் குணமாக்க போகுது, அற்புதங்கள் நடக்க போகுது, அதிசயங்களை ஆண்டவர் காண பண்ண வைக்க போகிறார். அப்போஸ்தலர் காலத்துல நடந்த ஒரு பெரிய அசைவை என் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் என்ன? நீ முந்தினதையே நினைச்சிட்டு இருக்காத, இந்த முந்தினதை நினைக்க வேண்டாத, பூர்வமானதை நீ சிந்திக்காத. நான் ஒரே ஒரு காரியம் செய்ய போகிறேன். அது என்னவென்றால், நான் புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய அபிஷேகத்தை, இன்னும் சொல்லுங்க, புதிய ஆத்துமாக்களை, புதிய இடத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். பாஸ்டருடைய மனைவி 2 பேரும் வர போகிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று அல்லது முழங்கால் படிட்டு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களா? நிறைய வாலிப பிள்ளைங்க வந்திருக்கேன், கொஞ்சம் அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாம் கையை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். வாங்க, இந்த ஜெப எண்ணெயில ஆண்டவருடைய வல்லமை. எசேக்கியேல் 36:26 ஒரு பாட்டை நம்ம பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்களேன். இல்லைங்களா? அந்த பிரசன்னம் உங்களை ஆட்களை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இப்பொழுது நல்ல கையை உயர்த்துங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசுவே, எங்க பாவங்கள் எல்லாம் வாலிப பிள்ளைங்களா சொல்லுங்க, வாயத்தோட என் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. வாலிப புதுசா வந்திருக்கீங்களா? புதுசா தானே வந்திருக்கீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? கண்ணை மூடுங்க. ஒரு புது அனுபவத்துல பின்னாடி இருக்கிற பிள்ளைங்களா நான் அப்ப வருவேன். கண்ணை மூடலனாக்கா தலையில நறுக்குன்னு ஒரு போட்டு போட்டுவேன். சரியா? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசுவே, என் பாவத்திற்காக, சாபத்திற்காக, மீறுதலுக்காக சிலுவையில எனக்காகவே ஜீவனை கொடுத்துட்டீங்க. என் வாழ்க்கையில பாவம் வேண்டாம், நீங்க வேணும். நாங்களோ முற்பிதாக்களோ பாவம் செஞ்சிட்டோம். எல்லாம் சொல்லணும், எங்களை மன்னிச்சிடுங்க.
இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சதால என் மேல பிசாசுடைய வல்லமைங்க, ஆசீர்வாத தடைகள், இருள் அதிகாரங்க எங்களை ஆளுகை செய்கிறது. எங்களுக்கும் பிசாசுக்கும் உள்ள உறவுகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நாங்க முறியடிக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு விடுதலை வேணும். எங்க கையில ஒரு கட்டு, சிந்தையில ஒரு கட்டு, என் கண்ணுல ஒரு கட்டு, எங்க வாழ்க்கையில ஒரு கட்டு, வருமான கட்டு, மரண கட்டு, சாப கட்டு, மந்திர கட்டு, இந்த கட்டிலிருந்து என்னை நீர் விடுவியோ. எனக்காக நீங்க ஜீவனையை கொடுத்துட்டீங்க. இப்பொழுது என் மேல பிசாசுக்கோ சாபத்திற்கோ இடம் இல்லை. இயேசுவின் நாமத்துல விடுதலைய, விடுதலைய சொல்லுங்க, விடுதலைய. இப்ப கரங்களை தரிசுங்க, விடுதலைய நான் பெற்றுக் கொடுக்கிறேன். நீர் என்னோட இருக்கும்போது என்னால வெற்றி வெற்றி எத்தனால ராமன் சொல்றீங்க? கைகளை தட்டி, நீர் என்னோடு இருக்கும்போது பின்னாலும் வெற்றி வெற்றியே. கைகளை தட்டி நீங்களே, இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கைகளை தட்டி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. என்னாலும் வெற்றி வெற்றியே. சூரியங்களோ மந்திர வல்லமைகளோ பிசாசுடைய வல்லமைகளோ வெளியே போகுது
ஆவியில நிரப்பி இன்னைக்கு ஒரு விடுதலை. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குகிறது. சபைக்குள்ள மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அபிஷேகம் குறுகி செய்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீங்க வியாதியஸ்தர் மேல கரங்களை வைப்பீங்க. நான் பார்க்கிற தரிசனம் எல்லாம் அநேகரை குணமாக கூடிய ஒரு பெருசா குலமாய் இந்த இடத்தை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த இடத்துல வருகிறவங்க விடுதலை பெறுவார்கள். கொண்டவர்களை நான் விடுவிப்பேன், பலவீனர்களை பலப்படுத்துவேன், சிறைப்பட்டவர்களை சிறையில் சாலிருந்து வெளியே கொண்டு வருவேன். இன்னைக்கு ஒரு வல்லமை இறங்குது. உன் குடும்பத்தில் இருக்கிற வருமான கட்டு, குடும்ப குழுவின, குழந்தை இல்லாத நில, பரிச்சிதை உண்டாகிற காரியம், தற்கொலைங்கிற எண்ணங்களை, பொல்லாத ஆவிகளை கையில தட்டி இயேசுவின் நாமத்தினால இப்ப அந்த ஆவியெல்லாம் ஓடுது, ஓடுகிறது. ஒரு வழியா ஒன்று பிறகுவான் வந்தவன் 7 வழியாய் 7 வழியாய் 7 வழியாய் போ தேவ பிள்ளைய ஓடிக்கொண்டிருக்கிற வல்லமையெல்லாம் போடுகிறார், போடுகிறார். அவனை பிரசன்னம் இறங்குது, இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. தொடுகிறார் உங்களை. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், விடுவிப்பேன். ஒரு வல்லமை அப்படி இறங்குகிறது. தூதர்கள் நடுவில் வந்து நிற்கிறாங்க. சபையில பட்டயம் பிடிச்சாத தூதர்கள் இந்த தரிசனத்தை நான் பார்க்கிறேன். அந்நிய பாஷை பேசி ஷபா ராணா ரபா திபா தோனா லாரா வாலிப பிள்ளை மேலாம் ஒரு அபிஷேகம் கண்ண போய் வாலிப தம்பி மேல இருக்க பாவ கட்டலாம், பாவ இருளெல்லாம், பாவ வல்லமையெல்லாம் இன்னைக்கு அந்த கட்ட ஆண்டவர் அருள்கிறார். ஷாபா லாலா ரபா தியம்போ நாலா ரபா ஒரு மகிமை அப்படியே இறங்குது, ஒரு மகிமை அப்படியே இறங்குது, இறங்குகிறது, இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். ஆவின் கட்டெல்லாம் அருது, சிந்தனை கட்டெல்லாம் அருது. வீட்டை பிடிச்ச மரண ஆவியா ஓடுது, இந்த பகுதியில் இருக்கிற விக்கிரக ஆவி ஓடுது, இந்த பகுதியில் இருக்கிற குடியின் ஆவி ஓடுது, இந்த பகுதியில் இருக்கிற விபச்சார ஆவி ஓடுது. பல பேருக்கு ஓடி வருவாங்க, பல பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளபடியாய், அறிந்து கொள்ளபடியாய் அந்த பிரசனம் கடந்து வந்ததற்காக கைகளை பற்றி உங்க எல்லாரையும் விடுவித்த ஆசா மாற்றி மேல ஒரு வல்லமை, மனைவி மேல ஒரு வல்லமை, உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்க, பிள்ளைகள் 2 பேர் மேல ஒரு வல்லமை இறங்கி இந்த சபையை ஆண்டது வல்லமையால, பலத்தால, ஆவியால, அக்னியால நிரப்பி 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 நிரப்புறார்கள், நிரப்புறார்கள். 2 பேரையும் அளவில்லாமல் எலியாவை போயிருந்த ஆவி எலிசாவுக்கு வந்தது போல ரெக்கிமான வரங்க உங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அபிஷேகம் இறங்குது, இறங்குகிறது, இறங்குகிறது. மகிமை, மகிமை. அந்த வாசல் அடையில கொள்ளாத ஆவி ஒன்று கிரியை செய்யுது. ஜனங்கள் வரக்கூடாதபடி தடை செய்த ஆவியை கையில தட்டி உடனே அந்த ஆவியை, அந்த ஆவியை, அந்த ஆவி அசுத்த ஆவி, அசுத்த ஆவி தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. இப்ப இறங்கி வந்து விடுதலை பண்ணுகிறார், விடுதலை பண்ணுகிறார், விடுதலை. ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு அசுத்த தேவதை, அசுத்த தேவதை அந்த வல்லமை கண்ணில் சிறைபிடிச்சு வச்சிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தில் அந்த அசுத்தாவி இராதபடி நான் புறத்த போகிறேன். குறி சொல்கிற ஆவி இந்த பகுதியில் இராதபடி நான் புறத்த போல அக்கினி இந்த பகுதியில், அக்கினி இந்த பகுதியில், அக்கினி இந்த பகுதியில் இறங்குது. கைகளை தட்டி பட்டுகள் தேவ ஆவி நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். நன்றி. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுகிறேன். நான் தீர்க்க தரிசன வரம் தருவேன். ஆவியானவர் சொல்கிறார், தீர்க்க தரிசன வரம் உனக்கு நான் தருவேன். தீர்க்க தரிசன வரத்தை உருவு தீபா லாகா ஷாக்கா கொண்டா வாலிபனே, வாலிப தங்கையே, ஒரு ஆவியில ஒரு அபிஷேகம் இப்ப பெற்றுக்கொள். ஆமை இப்ப ஒரு வல்லமை மேல இறங்குது, வல்லமாய், 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 வல்லமாய். தீர்க்க தரிசன வரம் இப்போ அக்கினி, 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 அக்கினி இறங்குது. கையில ஒரு வாலிப பிள்ளைகள் கிட்டப்படு தீர்க்க தரிசனம் உரைக்க, சொப்பனம் வெளிப்பாடு கிடைக்க அந்த அபிஷேகம் இறங்குது. இறங்கி உன்னை விடுதலை பண்ணுகிறார். கண்ணம் மூடினால் தரிசனம் வெளியா, கண்ணம் மூடினால்
தரிசனம் வெளியாகும். நன்றி நன்றி நன்றி. சொப்பனத்துல வெளிப்பாடு கிடைக்கும். நான் விதிக்கும் எவ்விடத்தையும் நான் தருவேன். அந்த சபைக்கு சொல்ற ஒரு காரியம், ஒரு நாள் பல இடத்துல போய் மிதிச்சு சுவிசேஷ அருவி அங்கிருந்த ஆத்துமாக்களை கொள்ளை போல தருவேன். கால் மிதிக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வசனத்தில் பொங்கலை பிடித்துக் கொண்டு ஒரு கூட்டம் வருவார்கள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நாங்களும் சபைக்கு வருவோம். அந்த மகிமை இறங்குது. 2 பேருக்கு இறங்குது. அபிஷேகம் அப்படி இறங்குது. வல்லமை இறங்குது. வச்சுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை. இன்னைக்கு ஆண்டவரை பலப்படுத்துகிறார். ஜெபிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஜெபிக்கிற ஒரு சேனை. ஜெபிக்க தெரியாதவர்கள் கூட அவர் வாயை திறந்து ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. பெரிய காரியங்களை சபைக்கு செய்ய போகிறான். ஒரு பெரிய விடுதலை உண்டானதற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையை கட்டி வச்சிருக்க இருள் அதிகாரம், அந்தகார வல்லமைகள், பிசாசுடைய தந்திரங்க இவையெல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்துல. இவர்கள் ஆண்டோடைய பிரசன்னம் இந்த சபையை ஆட்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த 10ஆம் ஆண்டில் உள்ள நுழைந்திருக்க சபை போதகரவங்க மனைவி, அந்த பிள்ளைகள், சபை மக்களை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லி கைகளை தட்டி மறுபடியுமா? எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை உணர்ந்தவங்க கையை சேர்த்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் வரப்போகிறார். வருவாரா? வருவார் சொல்றீங்களா? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? சீக்கிரம் உட்கார்ந்து கொள்ளுங்க. சீக்கிரமா அவர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அதனால அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஒருத்தர் சீக்கிரமா வாசித்தா ஒரு 20 நிமிஷம் செய்தியை கொடுத்து ஒரு சின்ன அந்த பாயிண்ட மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை என்ன செய்கிறீங்க? அண்ணாந்து பார்க்கிறீர்கள். இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எப்படி எழுந்தருளி போனாரோ, கையை ஒருத்தர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி அவர் போனாரோ, சத்தம் வரலையே, நல்ல நீங்க ஆமென். போனாரோ ஆண்டவர்? போனாரா இல்லைங்களா? ஆண்டவர் எங்கிருந்து போனாரு? கல்லறையிலிருந்து எழும்பி, ஆமே, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவராய், ஆமே. அப்படியா எழுந்து போனவர் என்ன செய்தார்? எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். திரும்ப வருவாரா? ஒன்று எழுந்தருளி போனார். எல்லாம் சொல்லிக்கலாம் பார்க்கலாம். போனவர் மறுபடியும் ஆண்டவர் வரப்போகிறார். வரப்ப இதுதான் உலகம் எல்லாம் கிறிஸ்துவர்களை எதிர்பார்த்து. கிறிஸ்துவருடைய பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சபையை வெளியே இருக்கிறவங்க எல்லாம் கேட்குதுங்களா? வெளியே இருக்கலாம், கொஞ்சம் உள்ள வந்துருங்க. ஒரு 20 நிமிஷம் தான் உங்களுக்கு வசனத்தை ஒரு சில காரியங்களை உணர்த்தி உங்களுக்கு இந்த வருகையை குறித்து சபையான தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு வாக்கு தத்தம் என்ன? நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்போ தோன்றும். உங்க சபையில இப்ப எல்லாம் புதுசா இருக்கும். ஆமாம், சில புதிய பொருட்களை வாங்கி தருவார், சில புதிய காரியங்களை செய்வார் ஆண்டவர். உங்க குடும்பங்களுக்கு ஒரு புதிய காரியம் நடக்கும். புதிய ஆத்துமாக்கள் வருவாங்க. அபிஷேகத்துல புதுசு, பிரசங்கம் புதுசா இருக்கும். எல்லாம் புதுசா இந்த 10ஆம் ஆண்டுல நடைபெறும். ஆனால் செய்தி என்னவென்றால், நீங்க வசனத்தை யார் வாசிக்கிறீங்க? வாசிக்கிறவங்க ஒருத்தர் மைக் அவங்ககிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த வாசிங்க. கலிலேயராகிய மனுஷரே, வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்பாக வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படியே மறுபடியும் கைகளை தட்டி ஒரு ஆமென். அப்படியே மறுபடியும் வருவார். ஆமென். இப்போ போனவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம். வாலிப பிள்ளைலாம் நல்லா அறிந்து கொள்ளு. நீ செத்த பிறகுதான் வாழ்க்கைய வாழ போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியலையா உங்களுக்கு? இது உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த பூமி நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. எப்பேற்பட்ட மகான்லாம் மறிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் மறிச்சிருக்கிறார், ஜெயலலிதா மறிச்சிருக்கிறாங்க, கருணாநிதி மறிச்சிருக்கிறாங்க, மகாத்மா காந்தி மறித்திருக்கிறார், நேரு மறித்திருக்கிறாங்க, பிரபல நடிகர்லாம் மறிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் சாவு உண்டு. யாரும் இந்த பூமியில நிரந்தரமா வாழ போகிறது இல்லை. ஆனால் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை வாழ போகிற இடத்துல ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இயேசுவானவர் போயிருக்கிறார்.
இதை யாருக்கெல்லாம் கொடுப்பாரு? நல்லா பாருங்க. எனக்கு பாவம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இந்த இச்சை வேண்டாம், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம் என்று யாரெல்லாம் தான் இருதயத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்துல வெளியே சத்தம் கேட்கறதுக்கெல்லாம் 30 கோடி தேவர்கள் இருக்கலாம். நல்லா பாருங்க. பசுமாடு தெய்வம், வேப்பமர தெய்வம் என்று நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பூசாரி தெய்வம், இறந்து போனாக்கா பெரியவங்களாம் தெய்வம், முப்பாட்டங்கள் தெய்வம். யாரும் தெய்வம் கிடையாது, ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு இருக்கிறார். இப்படி நாம எல்லாருமே கண்மூடித்தனமாக சபையை புதுசா நீ வந்திருப்பாயானால் புரிந்து கொள். அந்த வாலிப பிள்ளையும் புரிஞ்சுக்கோ. 20 நிமிஷம் செய்திகள் வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய மனமாற்றம் தேவை. ஆமே. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம். போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட நிரந்தரம் கிடையாது, வச்சிருக்கிற வீடு நிரந்தரம் கிடையாது. நான் போட்டிருக்கிற ஆடை ஆபரணங்கள், தங்க நகைகள், வச்சிருக்கிற காரு, பங்களா, ஸ்டேட்டஸ், பதவி, படிப்பு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் அந்த பூமியில ஒன்றை நம்ம விட்டுட்டு தான் போகணும். ஆனா உனக்காக எனக்காக இயேசுவானவர் மரித்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் பாருங்க. அவரை தெய்வம் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு, என் பாவத்துக்காக தான் அவர் மரித்தார், என் பாவத்துக்காக அவர் மரித்தார், அவர் ரத்தம் என்னை பரிசுத்தமாக்க என்று யாரெல்லாம் இருதயத்துல விசுவாசிக்கிறீங்களோ, உங்களுடைய பேரை பரலோகத்துல ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பார். ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். உங்களுடைய எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி எழுதி வைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வீடு பரலோகத்துல இருக்குது. அது இந்த மாதிரியான மண்ணினால, கல்லினால, செங்கலினால கட்டப்பட்ட வீடு அல்ல. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால கட்டுவார், வெள்ளியினால கட்டுவார். ஆமே. பொன்னினால அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீடு இங்கே அல்ல. நல்லா கவனி. வீடு இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை சொந்த வீடு எனக்கு இருக்குதுன்னு சொன்னா பெருமை பாராட்டாதீங்க. இந்த பூமிக்குரிய கூடாரம் அது அழிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு ஒரு நித்திய வீடை ஆண்டவர் வைத்திருக்கார். சொல்றவங்க தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்டிருக்கிற கைவேலை இல்லாத நித்திய வீடு உங்களுக்கு எங்க இருக்கு? சத்தம் வரவில்லையே. நல்ல ஒரு ஆமென். பரலோகத்துல உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கதான் நம்ம எல்லாம் வாழ போகிறோம். இந்த வாழிய பிள்ளைங்க பிள்ளை பேசிட்டு இருக்குது பாருங்க இல்லையா. அங்கதான் வாழ போறா. எந்த நாட்கள்ல நம்மளுடைய உயிர் முடிய போகுதுன்னு தெரியாது. 2வதா நீங்க பார்க்கும் பொழுது எப்போ ஆண்டவர் வரப்போறார் தெரியாது. உலகத்தினுடைய இந்த வருகைக்குரிய அடையாளம் என்ன? யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பஞ்சங்கள் வரும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும், மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாவதனால மனுஷனுடைய அன்பு தணிஞ்சு போயிடுமா. இப்படி மனுஷங்களை ஒருத்தர் வெட்டி கொள்வதும் அடித்துக் கொள்வதுமா, ஒரு விதமான வெறித்தனமாய் விபச்சார எண்ணங்களும் பாவ எண்ணங்களும் கொடுமையான காலத்துல இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் இவ்வளவு காலம் இல்லாத இந்த காலத்துல இப்படி நடக்குது என்று சொன்னால், என் ஆண்டவர் இயேசு வர போகிறார். சத்தமே வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் இயேசு வர போகிறார். அப்போ ஆண்டவர் போன ஒரு நோக்கம் என்னவென்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் போன ஒரே ஒரு நோக்கம், உங்களுக்காக எனக்காக ஒரு வீட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த. 2வதாக யோவான் 16:7 சொல்றார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவிய, அதுதான் உங்களுக்கு இப்ப ஜெபம் பண்ணினேன். உங்க கட்ட அருணமா, நல்லா செபிக்கணுமா, கையை வறுத்து ஒரு ஆமென் சொல்லல. பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை விடுவிக்கணுமா, நீ கையை வச்சா வியாதி சுகமாக்கணுமா. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? அப்படிலாம் ஒரு வல்லமை உங்கள்கிட்ட வெளிப்பட வேண்டுமானால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அபிஷேகமானது மிக அவசியம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் அனுப்புவேன். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க? இன்னைக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் இதெல்லாம் வேணும். பாஸ்டர் மார்ட்டினை மாத்திரம் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாரையும் பயன்படுத்தணும். நீங்க போய் வீடுகளில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு ஓடணும், மந்திரப்பிடியில் உள்ளவர்களை விடுதலை ஆகணும். அது நீங்க சாதாரணமா போயினா அது ஓடாது. உனக்கு ஒரு வல்லமை தேவைன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவார். எலியாவுக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகத்தை எலிசாவுக்குள்ள கொண்டு வர வைத்தார் ஆண்டவர். அவனுக்குள்ள இரட்டிப்பான வரத்தை வாஞ்சியை கேட்டதுனால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். உங்களுக்கு வரங்களை குறித்து ஒரு தாகம் இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? இன்னைக்கு வேணுமா வேண்டாமா? எத்தனை வருஷம் ரட்சிப்பட்டு உண்டானது, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனது, ஊழியங்கள்ல இன்னும் நம்ம பிரயோஜனப்படல. நீங்க எல்லாம் எழுப்பினால், அபிஷேகம் பெற்றால், ஆமே, வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யுமானால் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவை அறிவார்கள் சொல்றவங்க வேண்டாம், ஆஃப் பண்ணுங்க. இது பறக்குது இருக்கு.
இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்ப அபிஷேகம் மிக மிக முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இரண்டாவது, அவர் வரப்போகிறார். சபையை வருவாரா? எப்படி வரப்போகிறார் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், அந்த சத்தமார்த்தர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது இங்க என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 1:7 நீங்க வாசிக்கும் பொழுது மேகங்களுடனே என்ன செய்கிறாரு? இல்ல ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் வாசிங்க, நீங்க கூடவே எல்லாரும் ஆமென்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணோம், அவர்கள் குத்தினவர்கள் எல்லா கைய ஒருத்தர் ஆமென்னு சொல்ல. மேகங்களுடனே வருகிறார், ஆகாயத்தின் மேல இயேசுவனர் வந்து நிற்பார் சொல்றாங்க. எத்தனை பேர் ஆமென்? இதெல்லாம் நடக்குமான்னு சொன்னா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா அவர் வர போகிறார். வார்த்தையில பொய் அல்ல. என் மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன். அந்த மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? இன்னைக்கு உயிரோடு நம் நடுவில் உலாவுகிறாரா இல்லையா? இன்னைக்கு நம்ம விடுவிக்கிறாரா இல்லையா? பாவங்களா இருந்தாலும், சாபங்களா இருந்தாலும், வியாதிகளா இருந்தாலும், மரணங்களா இருந்தாலும் நம்ம விடுவிக்கிற ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யாருன்னா இயேசுதான். ஆமென். அவர் சொன்ன வார்த்தையில அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நல்லா ஒன்ன புரிந்து கொள்ளுங்க. எப்படி போனாரோ அப்படியே வருவார். எங்க வருவாரு? மேகங்கள் மேல வருவாங்க. யாரெல்லாம் அவரை பார்ப்பாங்க? குத்தினவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இவர் வெள்ளக்கார தெய்வம், ஒரு வெளிநாட்டு தெய்வம், இவர் ஒரு இனத்துக்கு தெய்வம், இல்ல ஒரு ஜாதிக்கு தெய்வம், ஒரு கீழ்த்தரமான மக்களுக்கு தெய்வம் இல்லையா? அந்த பகுதி வாழ் மக்கள் இது அல்லேலூயா கோஷ்டி, இவங்களுக்கு வேற வேலை இல்ல, மதத்தை மாத்துவாங்க இப்படிலாம் சொல்லி இயேசுவானவரை கேவலப்படுத்தி பேசுறாங்க பாருங்க. அத்தனை பேர் அவர் வரும்பொழுது இவர்தான் தேவனோ, சத்தமே வரல, நல்லதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர்தான் தேவனோ. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இவரை பார்ப்பாங்க அவர் வரும்பொழுது. அதுதான் பெரிய ரகசியமே. எத்தனை பேர் ஒரு பாக்கியம் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அந்த வருகையில ஆண்டவர் பாருங்க, அவர் வரும்பொழுது அந்த மேகத்தின் மேல் அவர் வருவார். குத்தினவர்கள் எல்லாரும் கண்டு புலம்புவார்கள். ஐயோ, என்ன புலம்புவாங்க? நான் போய் கல்ல தெய்வன் வணங்கிட்டேனே, ஐயோ நான் வேப்ப மரத்தை தெய்வன் வணங்கிட்டேனே, ஐயோ நான் வந்து பசு மாட்டை தெய்வனை நான் வணங்கிட்டேனே, ஐயோ ஒரு குரங்கு தெய்வம், யானை தெய்வம் நான் வணங்கிட்டேனே, ஐயோ நான் வணங்கதெல்லாம் தெய்வம் இல்லையோ, இவர்தான் தெய்வமோ, இவர் ஒருவர் தான் தேவனோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி எல்லா ஜனங்களும் பார்த்து என்ன செய்வாங்க? புலம்புவாங்க. உங்களையும் பார்த்து எல்லாம் சொன்னாங்களே, நீ வணங்குற தெய்வம் வந்து சரியான தெய்வம் கிடையாது, அதுக்கு கல்யாணமே ஆகலன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மைதானே? அவர் சிலுவையில் அவர் இறந்துட்டாருங்க, அவரால் காப்பாற்றிக்க முடியாது சொல்லுவாங்க. நீ போய் அவரை போய் வணங்குற என்று சொல்லி உங்களை கேவலப்படுத்தி பேசினவங்க எல்லாரும் ஆண்டவர் வரும் பொழுது மேகத்தின் மேல அவர் நிற்கும் பொழுது சத்தமே வரலையே, எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பார்த்த பிறகு நல்லா பாருங்க, அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? நல்ல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த பாக்குறீங்களா வானம், சபையை, வாலிப பிள்ளைய, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கல, வணங்கல, நல்லா தெரியுது. இந்த வானம் இருக்காது, இந்த பூமி இருக்காது. நல்லா கவனிங்க. அங்க வசனம் சொல்லிட்டு வானங்களை மட மடன்னு நல்லா பாருங்க. அங்க நல்லா மைக்கில வாசிங்க, அப்ப நல்லா இருக்க பாருங்க. நாள் இரவில திருடன் வருகிற விதமாக வரும், அப்பொழுது வானங்கள் நல்லா பாருங்க, வானம் மட மடன்னு. இந்த வானத்தை என்ன செய்யணும்? ஒரு சால்வை போல சுருட்டி உரமை வச்சிருவாராம். ஆமென். இப்ப இந்த மேட்டை சுருட்டினாக்கா நீங்க குறைஞ்சது ஒரு 2 பேர் 3 பேர் தேவை. உண்மைதாங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்குமா? அவ்வளவுதான். 30 அடி, ஒரு 10 அடிக்கு 30 அடி, அவ்வளவுதான். கொஞ்சம் வானத்தை பாருங்க மேல. பின்னாடி யாரும் வெளியே யாராவது பேசுறாங்களா? யாரும் பேசக்கூடாது, எல்லாம் உள்ள வந்து உட்காருங்க. இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடறாங்க. இந்த வானத்தை பாருங்க. என்ன செய்வாங்க? அவர் வரும் பொழுது திருடனை போல நான் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருடன் சொல்லிட்டா வருவான், சொல்லிட்டு வர மாட்டான். அதே போல ஆண்டவர் இயேசு திருடன் கிடையாது. நல்லா பாருங்க, அவர் நல்ல தேவன். திருடனை போல என்றால் அவன் சொல்லாம வருவான் திருடன். அதே போல நான் எப்ப வருவேன்னு தெரியாது. இன்னைக்கு வந்தா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு வந்தாக்கா ஆண்டவரோடு நான் இருப்பேன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. அதுதான் சபை, அதுதான் சபை. சும்மா அல்லேலூயா உள்ள வந்து அவ அபிஷேகம் கை தட்டல். நல்லா அந்த வாலி பெண்ணப்பா நீ முன்னாடி வாப்பா, அந்த பெண் பிள்ளை முன்னாடி வா, வந்து உட்கார், தனியா வந்து உட்கார், வா நீ வா, நீதான் ரொம்ப பேசிட்டு இருக்க, வா முதல்ல உனக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுறேன், முன்னாடி வா. ஆமா, தெரிஞ்சுக்கோ. நீ என்ன சயின்ஸ் படிக்கிற, கம்ப்யூட்டர்ல படிக்கிற, என்னெல்லாம் உள்ள போய் என்னென்னமோ படிக்கிறீங்களா, வாலிபல்கள் அப்படி தானே? தம்பிங்க பாருங்க, பின்னாடி உட்காந்து ஒரு கீச்சு மூச்சு வரக்கூடாது. ஆமா, அதுவை பூட்டிட்டு முட்டி போட்டு வச்சிருவேன் எல்லாரையும். ராத்திரி 12 ஆனா உங்க அப்பா அம்மா வந்தாலும் பரவாயில்ல, விட மாட்டேன். ஆமா, இயேசுவை ஏத்துக்கிட்டு தான் போனோம் வெளியே. வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. உண்மைதானே? எத்தனை பேர் எல்லாம் அமைதியாட்டி ஒரு மாதிரி சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சபையில் அவசியம். அப்படிதானே பாஸ்டர் மார்டின்? எல்லாரும் வரமாட்டாங்களா நாளைக்கு? பயப்படாதீங்க.
ஆண்டவர் இவங்க போய் 4 பேரை கூப்பிட்டு வர வைப்பார் ஆண்டவர். இன்னைக்கு பேர அபிஷேகம் சாதாரணமா இருக்காது. ரொம்ப ராத்திரி தூங்க மாட்டாங்க அந்த பசங்கள்லாம். ஆண்டவர் சொப்பனத்துல வெளிப்படுத்தி ஆமென் நான் தான் தேவன் என்பதை வெளிப்பாடு தருவார் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வானம் என்ன செய்யுமா? மண்ட 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 என்று அகன்று இந்த பூமி வெந்து உருகி போகுமா. இன்று தாங்க இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. வாலிப தம்பிங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சபை விசுவாசிகள் புரிந்து கொள்ளுங்க. உலகம் நிரந்தரமா? இந்த பூமி நிரந்தரமா? நான் வச்சிருக்கிற பணம் நிரந்தரமா? செல்வாக்கு நிரந்தரமா? நான் சந்திக்கிற நான் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழுகிற அந்த பாவம் அது நிரந்தரமா? அதெல்லாம் சந்தோஷம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது, நிம்மதி கிடையாது. எல்லாமே ஒரு நாள் இழக்க விடுது. ஆண்டவர் வரும்போது இதெல்லாம் மட 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 மடன்னு அகன்று போகும். எல்லாரும் பார்ப்பாங்க. இயேசுவானவர் என்ன செய்வாங்க? எல்லாரும் பார்ப்பாங்க. அங்க இடத்துல வசனம் என்ன சொல்றது? பூமி எல்லாம் வெந்து உருகி போகுமா. அப்போ சபையானது வரும். ஆண்டவர் இயேசு வரும்பொழுது சபையே கவனிங்க, அவர் வரும்பொழுது அங்க வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் பார்த்தா நீ கரை இல்லாம இருக்கணும், பிழை இல்லாம இருக்கணும், ஒரு சின்ன பாவம் இல்லாம இருக்கணும். கோபம் போயிடுச்சா? சத்தம் வரலையே. ஒரு ஆமென் சொன்ன. கோபம் போயிடுச்சா? சண்டை போடுற குணம் போயிடுச்சா? சபைய உன் கணவர்கிட்ட சண்டை போடுறீங்களா? வாலிய பிள்ளை அப்பா அம்மா மதிக்கிறியா? ஆமென் சொல்லு. அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டீங்களா? ஓடு போட்டா கிளிய அதை தாண்டக்கூடாது. இல்லை நான் பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதெல்லாம் சொல்லிட்டு எங்கள் சபையில் உட்காரக்கூடாது. இல்லை அப்படி தானே பார். நான் பார்த்துட்டேன் நீங்களாம் ஒன்றும் கிடையாது, அவர் தான் கல்யாணம் பண்ண, இல்லை நான் செத்துடுவேன் அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையை உனக்கு கெடுத்துக்காத. உனக்குன்னு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் தான் வச்சிருக்கிறான். அவருக்கு தான் தெரியும் யார் துணை. ஆமைன்னு சொல்லுங்களேன். வெளி தோட்டத்தை பார்த்து ஏமாந்துடாத. அது அழகா இருக்கும், லிப்டிக்கை போட்டுட்டு இருக்கோம் வாலிப தம்பி. ஆமைன்னு சொல்லுங்க. எல்லாம் முடி அதை கருன்னு ஏதோ விட்டுட்டு வரும் இல்லையா? அந்த முடி ஸ்ட்ரெயிட் பண்றேன், அதை பண்றேன், எதை பண்றேன், முகத்துல பஃபன் மாதிரி வந்து நிற்கும். அதை பார்த்து ஏமாந்துடாத. உள்ளம் கெட்டது. வாலிப தம்பி நல்லா கவனிங்க. உட்காந்து வாலிப பிள்ளை இல்லையா? அவன் விட்டுன்னு வருவான். பங்கை விட்டுற மாதிரி இங்க 2 கோடை விட்டுன்னு வருவான், தொப்பியை போட்டுன்னு வருவான், என்னென்னவோ செய்வான். ஒரு கண்ணை விட்டுட்டு ஏடா கூடமா ஆயிடுது. பாவத்துக்குள்ள இடம் கொடுத்துருக்காள். புரிதல் நான் சொல்றது உங்களுக்கு. வெளி தோட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதன்றேன். உனக்கு ஆலோசனை தான் கொடுக்குறேன். ஆமென்னு சொல்லுங்க. வெளியே போய் திட்டினாலாம் பரவாயில்ல. யாரோ ஒரு வெளியே ஒரு பாஸ்டர் வந்தாங்க, வந்து கண்ணா பண்ணா கத்திட்டு போயிட்டான் இல்லையா? உன் நல்லதுக்கு தான். நல்லா வாழ்க்கையில் அப்பா அம்மா பேச்சை கீழ்படி இல்லையா? நல்லா படி, ஆண்டோடைய பிள்ளையா மாறு, பரிசுத்தத்துக்கு இடம் கொடு. இந்த உலகம் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் குடிக்காரங்களும் கஞ்சா அடிக்கிறவங்களும் அசுத்த பாவத்துல தான் இருக்கிறாங்க. அவங்கள போல நான் வாழணும்னு அவசியம் இல்லை. உங்களை வாழ்க்கை வேறு எதுவும் மாத்திக்கோ. உன்னை பார்த்து 4 பேர் திருக்கணும், உன்னை பார்த்து 4 பேர் ஆசீர்வாதமா மாறணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த எப்படிப்பட்ட கரை இல்லாத ஒரு வாழ்க்கை. சபைக்குள்ள இருக்கிற மூப்பரா இருக்கலாம், மாஸ்டர்மார்களாக இருக்கலாம், நல்லா நீ ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம். இல்ல ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை சொல்றேன், இல்ல ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தினால பேய துரத்துனேன், இல்ல ஆண்டவரே உங்க நாமத்தினால நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், ஆனா சுத்தமா வாழ்ந்தியா? பொய் இல்லாத வாழ்க்கை, மாய்மாலம் உள்ள வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சண்டை போடுற வாழ்க்கை இதெல்லாம் உள்ள இருக்கா? அசுத்தமான எண்ணத்தோடு வாழ்றீங்களா? புருஷன் மனைவி புருஷனுக்கு கீழ்படிக்கிறீங்களா? புருஷன்மார்கள் மனைவிட்டுல அன்பா இருக்கீங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட கீழ்ப்படிந்து அன்பாய் வாழ்றீங்களா? உன் குடும்பமாய் ஜெபம் பண்றீங்களா? இங்க சபைக்கு வாரம் வருதுனால நீ பரலோகம் போக முடியாது. நான் வாழ்ற வாழ்க்கை சுத்தமாக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை. என் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், அவருக்காக நான் வாழ்றேன்னு சொல்றேன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் அப்படி கரையில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ல இப்படிப்பட்ட நான் வரப்போகிற நீ எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் நடக்க, எப்படி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. சரி, ஆண்டவர் இயேசு வரும்பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாமே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் ஒருத்தர் வாசிங்க நல்ல சத்தமா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்துடன் பிரதான தூதர் சத்தத்தோடன தேவ எக்காலத்துடன் இறங்கி வருவான். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கைகளை தட்டுவாங்க. முதலாவது மரித்தவங்க எழுந்திருப்பாங்க. எப்போ? ஒரு 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், போன மாசம் இறந்து போய் மண்ணுக்குள்ள உள்ள போனாலும் இயேசுவானவர் வரும் பொழுது, ஆண்டவர் வரும் பொழுது, சத்தம் வரலையே, ஆண்டவர் வரும் பொழுது இந்த உள்ள இருக்கிற பெண்ணெல்லாம் எழுப்போம்.
எழுப்போமா? தமிழ் வார்த்தை இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது உள்ள இருக்கிற பெண்ணை எழுமோ? செத்த பெண்ணா இருக்குல்ல, சுடுகாட்டுல பெண்ணெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எத்தனையோ பெண்கள் இருக்குது. எவ்வளோ மக்கள் ஆண்டவர் மரிச்சு உயிரோடு எழுப்பி 2026 வருஷம் ஆகுது. அப்போ 2026 வருஷத்துல எத்தனை கோடி மக்கள் இறந்திருக்கிறாங்க. அதுல யாரு அந்த பெண்ணை எழுப்பும் என்றால், இறந்தவங்க உயிரோடு எழுப்புவார்கள் என்றால் இயேசுவுக்குள், அதாவது இயேசுக்காக வாழ்றவங்க. சபைக்கு வந்துட்டீங்க, கையை வருத்துங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டீங்க, ஆமே, அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன், ஊழியம் செய்கிறீங்க, இதனால நான் பரலோகம் போறேன்னு நினைச்சிடாதீங்க. ஞானஸ்நானம் முக்கியம், ரட்சிப்பு முக்கியம், அபிஷேகம் முக்கியம், ஊழியம் முக்கியம். இவைகளை பார்க்கிலும் நான் வாழ்ற வாழ்க்கை முக்கியம். எப்படி இருக்கிறேன்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் என்ன செய்வார்களாம்? உயிரோடு முதலாவது எழுப்புவாங்க. உயிரோடு இருக்க நாங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்களா? இயேசுவானவர் மேகத்தின் மேல அப்படி வருவா. அப்படி வசனம் 1 கொரிந்தியர் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 15:51 சொல்கிறார், இதோ ஒரு ரகசியம் நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15:51 சொல்கிறார், இதோ நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கடைசி எக்காலம் தொனிக்கும், மரித்தவர்கள் அழிவில்லாதவர்கள் உயிரோடு எழுப்புவாங்க. ஒரு நிமிஷத்துல மாறிடும். ஒரே ஒரு நிமிஷம் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நிலைமை மாறிடும். இந்த உள்ள இருக்கிற சபை இந்த நேரம் சுத்தமா இருப்பீங்கன்னா நீங்க பரலோகம் போவீங்க. அவர் வந்துட்டால். இல்லைன்னு சொன்னா கைவிடப்பட்ட நிலை தான். அதற்கு பிறகு 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கு. 3.5 வருஷ காலம் உபத்திரவ காலம், இன்னும் 3.5 வருஷ காலம் மகா உபத்திரவ காலம். இந்த பூமியில சாத்தான் ஆளுகை வரும். அதுக்கு தான் இந்த பிளான் பண்றாங்க. எல்லா நாடும் ஒன்னா இணையறாங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? எல்லா ரூபாயும் ஒன்னா இருக்கணும், எல்லாரையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜா வரணும். அது என்னன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி வரப்போகுது. சாத்தான் இந்த பூமியை ஆட்கொள்ள போகிறான். அந்த காலத்துல பயங்கரமான உபத்திரவங்கள் உண்டு, கொடுமைகள் உண்டு. அந்த இடத்துல கிருபை இருக்காது, ஆவியானவர் இருக்க மாட்டார், ஜெபம் இருக்காது, துதி இருக்காது, சபை இருக்காது, எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப இயேசுவானவர் வருவாரானால் வரும்பொழுது என்ன வருகிறது? முதலாவது இறந்தவன் உயிரோடு எழுப்புறான். சத்தமே வரலையே, ஒரு அல்லேலூயா. இறந்தவங்க உயிரோடு எழுப்புவார்கள். யாரு எழுந்தாங்க? யாருக்குள்ள இறந்தவங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா. ஆமென். அப்படின்னா என்ன? சர்ச்சுக்கு வந்த ஆளு மாற்றம் இருக்கணுங்க. கையை ஒருத்துங்க. இன்னைக்கு என்ன வசனம் சொன்ன? புதிய காரியம் நான் செய்வேன். நீ புது பிள்ளையா மாறணும். உள்ள வந்த வாலிப பிள்ளைங்களை நிறைய அந்த சபைக்குள்ள, எல்லா சபையிலும் இந்த பிரச்சனை இருக்குதுங்க. எல்லா சபையிலும், எந்த சபையிலும் இந்த பிரச்சனை. வாலிப பிள்ளைங்களுக்கு அந்த காதல், அந்த இச்சை இல்லையா, செல்போன்ல அடிமைத்தனம், ஆபாச படங்களை இல்லையா, சினிமாக்குள்ள உள்ள போய் இந்த பிள்ளைங்க. நான்லாம் வாலிபத்துல ரட்சிக்கப்பட்டேன். நீங்க சொல்லலாம், இப்ப நீ வயசாயிட்டு வந்து பிரசங்கம் பண்ற போயா அப்படின்னு நீங்க எல்லாம் வாலிப பிள்ளைங்க தப்பா நினைக்கலாம். நான் வாலிப வயசுலயே இயேசுவை ஏற்றுக்கிட்டு இப்படிதான் வாழணும் வாழ்க்கை அப்படின்ற வாழ்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் என்ன அழகா நடத்துகிறார், என் குடும்பத்தை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லாம தான் வந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள உள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் புதுசா இருக்கணும். புதுசா மாறிட்டீங்களா? சபைய நல்ல சகோதரிகளை கையை ஒருத்தர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பழைய சுபாவம் போயிட்டு தான் அங்க வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறின. சபைக்கு எதுக்கு வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்குங்க வரோம்? சும்மா பாட்டு பாடி கை தட்டு போறது நல்லது. பாட்டு பாடுங்க, அந்த ஆண்டவரை மையப்படுத்துறது. நல்லா ஜெபிக்கிறீங்க, விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்க, தவறு அல்ல. ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, தவறு. பிரசங்கம் கேட்கறீங்க, ஆறுதல், வெள்ளப்பட்டு போறீங்க. ஆனா வாழ்க்கை மாறணும். மாறிச்சா? குணம் மாறிச்சா? கோபம் விட்டுட்டீங்களா? எரிச்சல் போயிடுச்சா? பகையெல்லாம் போயிடுச்சா? இச்சையான எண்ணம் நின்ன விட்டு போயிட்டுதான். காம விகாரம், மோக இச்சைகள் இல்லையா, துர் இச்சைகள், இருதயத்துல இச்சைகள், கண்ணில இச்சைகள், மாம்சத்துடைய இச்சைகள், இப்படி பல இச்சைகள் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உனக்குள்ள அதெல்லாம் இருக்கும். சண்டை போடுற குணம் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும், மன்னிக்காத சுபாவம் இருக்கும். சண்டை போடுவீங்க, போயிட்டு அவன் நான் விட மாட்டேன், அடிச்ச கொன்னுடுவேன், ஏதோ ஒண்ணு சொல்லி உன் வாழ்க்கையில பழைய சுபாவங்கள் அப்படி இருந்துச்சு. ஆண்டவருக்குள்ள உள்ள வந்த பிறகு சபையானது மாறணும். அதுக்குதான் சபை. சபை சீர்படுத்துவதற்காக தான் இங்க ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் கையை ஒருத்தர் வராம? நான் உங்களை கேட்கிறேன், முந்தின இயேசுக்குள்ள உள்ள வந்துட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்க, ஆண்டவருக்காக இப்ப ஊழியம் செய்யறீங்க. எனக்குள்ள இருக்கிற பழைய சுபாவம் எல்லாம் போச்சுன்னு சொல்றவங்க கை தட்டுங்க. போயிடுச்சா? எல்லாமே போயிடுச்சா? எல்லாமே போயிடுச்சா? முன்னாடி வாழ்ந்த நாட்கள்ல இருந்த அந்த பொல்லாத குணம், பழைய சுபாவம், நான் சொல்றது புரியல உங்களுக்கு? முன்னாடி இருந்த பழைய குணம், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வாழ்க்கையில் இருந்த பழைய குணம் இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் போகணும்.
இன்னைக்கு மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்கள்ல நான் வரும் பொழுது இதெல்லாம் நடக்கும். எப்படி இருப்பாங்க? 2 தீமோத்தேயு 3 இதை மட்டும் வாசித்து நான் முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எப்படி என்ன கடைசி நாட்கள் என்ன வரைக்கும் மைக்கில் வாசிப்பா? ஒருத்தர் வாசிங்க, வாசித்து முடிச்சிருவோம். எப்படி எண்ணில் கடைசி நாட்களில வாசிங்க. கடைசி 2 தீமோத்தேயு 3:1 வாசிங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் எப்படி நல்லா பாருங்க, இது கடைசி நாட்கள். நல்லா புரிஞ்சுக்க. இந்த பட்டியலை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். 2 நிமிஷம் தான் அது வாசிக்கிறதுக்கு. மனுஷன் எப்படி இருப்பாங்க? நல்லா எங்கப்பா அந்த வாசிக்க மாட்டேங்கிற மனுஷன் எப்படி இருப்பாங்க? நான் சொன்னோன்னா மனுஷன் எப்படி, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு மனுஷர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மைதானுங்களா? 2வது என்ன நடக்குது வாசிங்க. மனுஷர் பணப்பிரியர். பணம் உன்னை வாழ வைக்காது. கொரோனா காலத்துல பணம் யாரையாவது வாழ வச்சுதான் கோடியா வச்சிருந்தான் பணத்தை. ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு பிழைப்பு இல்லையா? ஆக்சிஜன் கூட கிடைக்கல. இப்படிலாம் ஒரு சூழ்நிலை. பணத்தை வச்சுட்டு கோடிகளை வச்சுட்டு இருந்தவங்க போய் மருத்துவர்கிட்ட சொன்னாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க. பணம் வாழ வைக்கலைங்க. ஆனா இயேசுவை அறிந்தவங்க, பணமே இல்லாதவர்கள் உயிரெல்லாம் நல்லா இன்னைக்கு உட்காந்து 6 வருஷ காலம் ஆகுது. எத்தனை பேர் கொரோனா காலத்துல நம்ம தப்புவித்து உயிரோடு காத்த ஆண்டவருக்கு நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் ஆண்டவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்? மரணத்துக்கு தப்புவித்துக்கிறார். பணம் முக்கியம்தான். நல்லா கவனிங்க வாலிப தம்பி, நல்லா சம்பாதி, நல்ல நல்லதுக்கு பயன்படுத்து. அதே மாதிரி குடிக்கு பயன்படுத்தாத, பாக்கு போட பயன்படுத்தாத, ஆபாசத்துக்கு பயன்படுத்தாத, கெட்ட கருத்துக்கு பயன்படுத்த. உன் குடும்பத்தை நடத்துக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மாட்ட கொடு. அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பு, ஒரு நல்ல வீட்டை கட்டு. இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு கொடு. 4 பிள்ளைகளை படிக்க முடியாது இருக்கிற பிள்ளைகளை படிக்க வை. பணம் அதுக்கு தான் உதவும். நல்ல காரியத்துக்கு உதவினா உன் கையிட்டு செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சத்தமே வரல ஒரு அல்லேலூயா. அவன் மனுஷன் இப்படிதான் பணப்பிரியனா இருப்பான், வீம்புக்காரன், அகந்து உள்ளவன், தூஷிக்கிறவன், தாய் தகப்பனுக்கு என்ன செய்ய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். குறிப்பா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் நிறைய நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் வாலிப பிள்ளைகளுக்கு இல்லையா? இப்ப பிள்ளைங்களா சொல்றீங்க, நான் அப்பா அம்மா சொல்றதான் கேட்பேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்படி கிடையாது இந்த கால பிள்ளைங்கள்லாம். அதுங்க பாட்டு எதிர்த்து பேசி போவா, உனக்கு என்ன தெரியும், நீ மூலையில உக்காரு, இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிறியா? சொல்றீங்களா? முதல்ல அப்பா அம்மா வா போன்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் வா போன்றீங்க? வாங்க போன்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ரொம்ப குறைந்து இல்லையா? நீ உனக்கு என்ன தெரியும், போய் உக்காரு போ, உனக்கு வயசாகிடுச்சு, நான் கம்ப்யூட்டரில் எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு மூக்கு துடைக்க தெரியுமா? 6 மாசத்துல இருக்கும்போது குழந்தை இருக்கும், மூக்கை யார் துடைச்சாங்க? உன் அம்மா தான் துடைச்சாங்க. உண்மைதான தம்பி? அப்படிதானே துடைச்சாங்க, அம்மா தான் துடைச்சாங்க மூக்கை. நீ பாத்ரூம் போயிட்டுனா அவங்க தான் துடைச்சி விட்டாங்க. உனக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் அவளை வளர்த்து உன்னை ஆளாக்கி வச்சாக்கா உனக்கு என்ன தெரியுங்கிறீங்க. அது நல்லதல்ல, புரிஞ்சுக்கோ, அது நல்லதல்ல. தாய் தகப்பனுக்கு என்ன செய்ய கீழ்ப்படியாத பிள்ளைங்க கடவுள்கிட்ட போவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த கடைசி காலம், அந்த காலத்துல இந்த சுபாவம், அன்பு இல்லாம நல்லோரை பகைக்கிறவர்களுக்கு நன்றி இல்லாத கூட்டங்கள்லாம் ஏராளம் உண்டு இன்றைக்கு இல்லைங்களா? பரிசுத்தம் இல்லாம 70 வயசு தாத்தா 13 வயசு ஒரு இளம் பிள்ளைய கற்பழிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு கொடுமை இல்லை இல்லைங்களா? நன்றி இல்லாத கூட்டம், பரிசுத்தம் அக்கந்தை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவங்க. 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்குது கோர்ட்டு. உண்மைதானங்களை அடிச்சு ஒரு 2 பேரை ஈவு இறக்க இல்லாம கொடுமை உள்ளவர்கள். இந்த வசனம் சொல்ல கொடுமை கடைசி காலத்துல வருவாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் கேட்டு பாருங்க, பெரிய தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க இப்படிலாம் கிடையாது உலகம். அன்பா இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒண்ணுனாக்கா விட்டு கொடுத்துருவாங்க, ஓடுவாங்க. அன்பா இருந்த உலகம் உண்டு. இந்த காலத்துல அன்பு மாறி போச்சு. ஏன் அதெல்லாம் கொடுமை உண்டு. அந்த உயிரோடு அவன் முதுக தோலை உரிச்சு எடுத்தாங்க அந்த 2 பேரை திருநெல்வேலியில. இந்த சாத்தான் குளத்தில் நடந்த அந்த கொலைகள். அப்போ அந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஆண்டவர் அந்த கொடுமை நிறைந்த 9 பேருக்கு ஒரு தண்டனை. உண்மைதானுங்கள? அந்த கொடுமைக்காரர்களை, நல்லோரை பகைக்கிறவர்களை, பரிசுத்தம் இல்லாதவர்களை, நன்றி அறியாதவர்களை, பரிசுத்தம் இல்லாதவர்களா தான் இருப்பாங்க. நான் சொன்ன 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். அதனால இதெல்லாம் என்ன அடையாளம்? ஏன் இதெல்லாம் அடையாளம்னா, இயேசுவானவர் வர போறார், ஆண்டவர் வரப்போறாருங்க. நல்ல ஒரு வருவதற்குரிய ஒரு அடையாளம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் நீங்க ஆண்டவர் வரும்பொழுது நல்லா பாருங்க, மரித்த பெண்ணா உயிரோடு எழும்போம், உயிரோடு இருக்கிற நாம மேல போவோமா? எத்தனை பேர் இயேசுவானவர் வருவாருன்னா நான் கடவுள்கிட்ட போவேன்னு சொல்றேன். எத்தனை பேர் ஆவலை காத்திருக்கிறீங்க? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அல்லேலூயால சேர்க்கறது அல்ல, மதத்துல சேர்க்கறது இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறது. அந்த எடுத்துக்கோ, மாறிடு, இதை மாதிரி பொட்டு எடுத்துரு, பூவை எடுத்துரு, நகை எடுத்துரு, இதெல்லாம் இல்லை. மனசு மாறி இதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. நான் இறந்தேன்னு சொன்னா கடவுள்கிட்ட போகணும். போவதற்கு ஒரு வழி யாருன்னா இயேசுவானவர் தான்.
அவர் தான் என் பாவத்தை மன்னிப்பார், அவரால் தான் எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும். அவர் இல்லைன்னா யாரால மன்னிப்பு கிடைக்காது. அதை விசுவாசிக்கிற பிள்ளைங்க இறந்து போனா உயிரோடு வருவாங்க. உயிரோடு இருப்பீங்கன்னு சொன்னா அவர் வருவாரானால் அவர் வரும்போது போவேன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா எழுதி நிற்பமா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தரும்படிக்காக நல்ல கைகளை ஒட்டி ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஒரு விஷயம் எழுப்பி நிலைங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வருகையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவர் வரும் பொழுது நான் பரலோகம் போகணும்னு சொல்றவங்க கொஞ்சம் அப்படியே கையை ஒருத்துங்க, கொஞ்சம் ஒரு ஜபத்தை முடிச்சிடுறேன். ஆண்டவர் வர போகிறார் ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி அவர் வர போகிற சத்தம் வந்து என்ன ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க. அவர் வரும் நாளிலே என்னை கரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். கைகளை தட்டி நம்பியவர் அவர் வருவதை காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் ஒரு கதவை அவர் வருவதை காத்துக் கொள்வார். இந்த வருகையை அடிமையை நினைச்சு கொள்ளுங்க. இந்த சபை மக்களை நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றவங்க கையை வந்து ஒருவரையும் கைவிட்டுறாதீங்க. அப்பா அவங்க வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக சபை மக்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அவன் நல்ல கைகளை கட்டி ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நின்ற வண்ணமா இந்த கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தி